வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பெண்கள் புடவை கட்டுறாங்க, அந்த கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபு, இதன் காரணம் என்ன, சரிங்களா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ பெண்கள் புடவை கட்டினா அழகாக இருப்பாங்க, இல்லை அவங்க எந்த உடை அணிந்தாலும் அழகு தான் அவங்க, சரிங்களா? ஆனால் இந்த புடவைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பெண் வளர்ந்து வராங்க, அவங்களுக்கு பருவம் அடைகிறாங்க. அந்த பருவம் அடைந்ததும் அவங்களுக்கு நம்ம என்ன உடுத்துகிறோம், பாவாடை தாவணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்குறோம். அந்த பாவாடை தாவணிங்கிறது எப்படி பார்த்திங்கன்னா, நெஞ்சுக்கு கீழே இடுப்புக்கு மேலே அந்த இடத்துல ஒரு துணியை மறைச்சி அப்படி கட்டுவாங்க. அந்த இடுப்பு, அந்த பின் முதுகு பகுதி, அந்த வயிற்று பகுதியெல்லாம் ஓரளவு வெளியில், அதாவது மறைக்காமல் தெரியும், கண் பார்வைக்கு தெரியும், அப்படி வச்சுங்க. அதே மாதிரி தான் புடவையும் அப்படின்னா, நெஞ்சுக்கு கீழே இடுப்புக்கு மேலே அந்த இடங்கள், வயிற்று பகுதிகள் பெரும்பாலும் மறைக்கப்படாமல் இருக்கும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் நல்ல வேலை பார்ப்பாங்க, வீட்டு வேலை, சமையல், குழந்தைய பார்த்துக்கிறது, விவசாயம் பண்ணுறது, தோட்டம், இப்படி நிறைய வேலைகள் செய்வாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, என் தாய் இல்லைன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறது இல்லை. அந்த பெண்கள்ங்கிற அந்த கர்ப்பம் தரிக்கிறது, அந்த கர்ப்பம் தரிக்கும் அந்த விஷயத்துக்கு இந்த வயிற்றுப்பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சூரிய கதிர்கள் அந்த வயிற்றுப்பகுதியில் படணும். அப்படி அந்த வயிற்றுப்பகுதியில் பட்டுச்சுன்னா அந்த கருத்தன்மை, அந்த கர்ப்பப்பை பலம் அடையும், எல்லாரும் சுயப்பிரசவம் அதிகமாக நடக்கும். முதுகு தண்டு பகுதி ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு, அதெல்லாம் நல்ல பலம் கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் அறியப்பட்ட மிகப்பெரிய உண்மை. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காலத்தில் ஆளுங்க மெலிசாக இருப்பாங்க, நல்ல பருமனாக இருக்க மாட்டாங்க, மெலிசாக இருப்பாங்க, நிறைய குழந்தை பெற்றுருப்பாங்க, ஒரு 5லேருந்து 10 குழந்தை வரைக்கும் பெற்றுக்குவாங்க. எல்லாமே சுயபிரசவமாக இருக்கும். இந்த மாதவிடாய் பிரச்சனை சுத்தர இருக்காது. ஏன்னா அதனால தான் அந்த வயிற்றுப்பகுதியில் சூரிய கதிர்கள் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பகுதியை விட்டு மற்ற பகுதிகளை மறைச்சி அந்த காலத்தில் பெண்கள் உடை அணிந்தார்கள், சரிங்களா? அதனால் அழகுங்கிறத தாண்டி அதில் அது ஒரு அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பாடும் ஒரு அறிவியலும் தத்துவம் இருக்குங்கிறது இந்த பெண்களுக்கு உடுத்தும் ஆடைகள் அதில் இருக்குது. அதில் புடவைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரம், சரிங்களா? அதில் பெரும்பாலும் எல்லோரும் புடவை அணிவதால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது என்னுடைய சின்ன ஒரு கருத்து. நன்றி, வணக்கம்.